ஓபிஎஸ் தான் சொன்னார். ஓபிஎஸ் அந்த அம்மா இறந்து பாடி கிடக்குது, பொதுக்குழு கிடையாது, செயற்குழு கிடையாது, எம்எல்ஏ கூட்டப்படலை. வெங்காய நாயுடு வந்து ராத்திரி 12:30 மணிக்கு நீயே தான் செய்யும். அன்னைக்கு பிஜேபி எல்லாரும் வாழ்த்துனாங்க. அவர் தான் ஓபிஎஸ். திரும்ப நீ ஏன் போய் சேர்ந்த அதிமுகவோட தர்மபுரத்தை நடத்திட்டு மோடி சேர சொன்னார், சேர்ந்த. ஏன் துணை முதலமைச்சர் ஒத்துக்கிட்ட மோடி வாங்க சொன்னார், வாங்கி. இது அவர் கேட்குறாரா? பிஜேபி மோடி சொல்கிறத ஓபிஎஸ் கேட்டாரா? இவர் இபிஎஸ் அதிமுகவுடைய இன்றைய பொதுச் செயலாளர். பார், இவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் என்கிட்ட கூட்டணின்னு பேசாது. அமித்ஷா கிட்ட சொல்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்சு நடந்தது தான். மாநில தலைவர் எலெக்ஷன் இன்னைக்கு 3 மணிக்கு நாமினேஷன் இவர் போடக்கூடாது. யாருன்னு அதிமுக சொல்லலை, பழைய தலைவர் வேண்டாம். அவர் முதல்ல சொல்லி பிஜேபி விவகாரத்தில் தலையிடுற அளவுக்கு ஏடிஎம்கே செல்வாக்கா இருக்குன்றீங்க. பிஜேபிக்கு மாநில தலைவராக இல்லை சார், அப்போதான் கூட்டணி டேர்ம்ஸ் பண்ணுற உண்டாக்குற அளவுக்கு இவர் பண்ணார். அங்கே பஞ்சாயத்து. நான் சொல்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும், நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணுறேன் சார். சார் ட்ரை பண்ணுறேன் சார். சார் உலகமே அப்படி தான், ட்ரை தான் பண்ணுறோம். பல நேரங்களில் ஃபெயில் ஆகிடுறோம். போயிட்டு போட்டோம், ஜோக்ஸ் அப்பார்ட். சார் இவர் சொன்னார் 4ஆம் தேதி ஜூன் சாயங்காலம். இன்னும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, விளக்கம் கொடுக்குறேன். நிறைய பேசிட்டாங்க எல்லாரும். சார் நிச்சயமா சார், நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சிங்க. விளக்கம் கொடுக்குற அளவுக்கு நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? நீங்களா வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? முதல் வெற்றி. நன்றி சார். ஆமாம், ஒரு 4ஆம் தேதி ஜூன் ஓட்டு என்ற அன்னைக்கு அதிமுக டிடிவி கிட்ட போயிடும்னு சொல்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு என்கிட்ட கூட்டணி பேசாத மாட்டேன். அதனால தான் அவர் தலைவர் இவர் இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு வந்துச்சு. கொள்கை பிரச்சனை இல்லை, அதை உறுதியாக நின்னார். பார்க்க மாட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு 11:30 மணிக்கு ப்ரெஸ் மீட்டிங்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எல்லா கட்சியும் சேர்த்து அதிமுகவும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்கள் உங்கள் டிவியும் சேர்த்து நான் பார்த்தேன். வெயிட் பண்ணாங்க. அப்புறம் திருப்பி 1:30க்கு, அப்புறம் திருப்பி 3க்கு இவர் சொல்லிட்டார், இப்போ நான் வீட்டை விட்டு எப்போ கிளம்புவோம்? இபிஎஸ் ஒரே நாமினேஷன் இவர் போடக்கூடாது. உங்கள் கட்சி நீங்கள் யார் கொண்டாடி கொண்டாங்க. ஸோ அண்ணாமலை இருக்கக்கூடாது. ஆமாம் சார், இவர் தான் அதிமுக கொண்டு போய் டிடிவி கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாரா சார்? இன்றைக்கு வரைக்கும் இது மன்னிப்பு கேட்கல. எப்படி அனுமதிக்க முடியும் அவரை? அதனால் அந்த தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக டிடிவி தினகரன் தலைமைக்கு வந்துரும்னு தேனியில் போய் பேசினாரு. ஆமாங்க, அதுதான். அது அந்த கூட்டணி தலைவரை கௌரவப்படுத்துறதுக்கு பேசின பேச்சா எடுத்துக்க கூடாதா? அந்த நேரத்துக்கு தேர்தல் நேரத்தில் பேசின ஒண்ணுதானே. எந்த கூட்டணி தலைவர்? அப்ப அவங்க கூட்டணியில் அவர் இருந்தாரு கிடையாது சார். இல்ல ஏடிஎம்கே இல்ல ஏடிஎம்கே இல்ல. அந்த ஏடிஎம்கே அப்ப யார் ஏன் வீட்டு சொத்தை எடுத்து வாங்கிட்ட கொடுக்கறதுக்கு? சார் ஏன் சொத்தை உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் சார், கொடுக்கறது யார் சொத்தை கொடுக்கறாங்க? இதேதான் சார் ஏடிஎம்கேவும் கேக்குது. எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. தலையிட வேண்டாம். அதனால் இவரு தான் இபிஎஸ் தான் இன்னென்ன டேர்ம்ஸ் படி வந்தாவான்னு சொல்லி பிஜேபிக்கு நிபந்தனை விதிச்சாரு. அது பிஜேபி அதை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. 3 மணிக்கு பிறகுதான் வீட்டை விட்டே கிளம்பினாரு. அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், இவர் தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி. மற்றதெல்லாம் பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயம். இப்போ ஏதாவது பேசுறதா பேசட்டும். இப்போ அவங்க அதிமுக பிஜேபி 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. நான் அவள் தான் சொல்ல முடியும். இபிஎஸ் எதிர்பார்க்குறாரு. தவறாக எனக்கு தோணலை. அது அமித்ஷா போன்ற ஒரு ஆள் வந்து பேசணும்னு நினச்சா அப்பாவோ பிள்ளையோ, ஏன்னா மகனுக்கு ஒரு எம்பி கிடச்சிருக்குன்னு அது போயிடுச்சு. போன தடவையே உங்களுக்கு தெரியும், டாக்டர் ராம்தாஸ் தனி ரூமும் கூப்பிட்டு போனார் அண்ணாமலையை. இந்த அக்ரிமெண்ட்டில் அந்த ஒரு எம்பி விட்டு போச்சுங்களே, ஞாபகம் இருக்குல்ல சார்? இல்லை தப்பாக நான் பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது, சொல்லி கேட்டார். எனவே 1000 விரோதம் இருந்தாலும் தன் மகன் மத்திய அமைச்சராகணும், இங்கேருந்து எம்பி ஆகணும். அவங்க எம்பி ஆகணும்னா அதுக்கு 34 ஓட்டு வேணும் இல்லை சார்? பிஜேபி நினைச்சா எம்பி ஆக்கிட முடியுமா அன்புமணியை தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் யார் சார் சொல்லுங்க? வேற ஏதோ ஒரு ஸ்டேட்லனாலும் அந்த இடம் இல்ல கணேசன் ஆக்கலையா? பி சிதம்பரத்தை காங்கிரஸ் ஆக்கலையா? பி சிதம்பரம் தமிழ்நாட்டில், ஆமா மும்பையில காங்கிரஸ். ப்ளீஸ் சார். இல்ல இப்ப தமிழ்நாட்டில் தான் எம்பி அவர். இல்ல சார்,
மும்பையில் இல்ல முதல்ல இருந்தாருங்க, இப்ப தமிழ்நாட்டு எம்பி. ஐயோ நான் என்னங்க சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, திருநாவுக்கரசு எங்கே கொண்டு ஆக்குனாங்க, மத்திய பிரதேசில் ஆக்குனாங்க. அதான் எனவே அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் அந்த ஆசைக்கு அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடியது இபிஎஸ் அல்ல, ஓபிஎஸ் அல்ல. அமித்ஷா வந்து பேசினா தப்பில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.